எபிசோட் 33ல பொன்மலர் வந்து எஸ்எஸ் எழுப்புறாங்க. எங்க நைட் பூரா கிரிஜான் யாரோ உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் அட்டன் பண்ண உடனே அவங்க கட் பண்ணிட்டாங்க. லேடி ஆச்சு, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட எஸ்எஸ்க்கு தூக்கி வாரி போட்டுச்சு. படான்னு எந்திரிச்சு உட்காராரு. உடனே யாருங்க அந்த கிரிஜா அப்படின்னு அது ஒன்றும் இல்லம்மா, கனடா கிளைண்ட், அவங்க டைம் நினைச்சிட்டு கால் பண்ணிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்றாங்க. பொன்மலர் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ கீழே அவங்க பசங்க எல்லாரும் உட்காந்து காஃபி குடிக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. பொன்மலர் கரெக்டா வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி எஸ்எஸ் கிளம்பியே வந்துடுறாரு. அப்போ என்னங்க இப்பவே கிளம்பிட்டீங்க, சாப்பிடலையே அப்படின்னு. அதுல எனக்கு 10 o'clock ஒரு கிளைண்ட் வந்து அவங்க ஃபிளைட் இருக்கு, ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ வந்து அம்மா ஒண்ணு கேக்குறாங்க, அப்பா நான் போகணுமே, நீ ஆட்டோ பிடிச்சு போ அப்படிங்கிறாங்க. ஜக்கு வந்து கேட்கறாரு, நீங்க தான் வெளியே சாப்பிட மாட்டீங்க. உடனே அவங்க அம்மா வந்து திட்டிடுறாங்க, அப்பா வெளியே கிளம்பும் போது இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பியாடா அப்படின்னு. அப்புறமா எஸ்எஸ் நைஸா எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா அம்மா பசங்க எல்லாம் பார்த்துட்டு கேட்கறாங்க, கிரிஜானா யாருன்னு உனக்கு தெரியுமா அம்மான்னு கேட்கறாங்க. அம்முக்கு அப்படி ஷாக் ஆயிடுது. உடனே ஆஸ் யூஷுவல் ஜெயஸ்ரீ தான் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ நம்ம கடைக்கு போயிருக்கா அப்படின்னு. இல்ல, அப்பாக்கு யாரும் நைட் ஃபுல்லா கால் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பா ஏதோ கனடா கிளைண்ட்னு சொன்னாங்க, அதான் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பசங்களும் ஓகேமா அப்படின்னு தலையாட்டுறாங்க. கிரிஜா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்போ மது வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்க இப்ப கண் முழிச்சிட்டாங்க. அதுல அன்கான்ஷியஸா இருந்தாங்க. அந்த டைம்ல கரெக்டா எஸ்எஸ் வராரு. கண் முழிச்ச உடனே கிரிஜா வந்து திட்டுறாங்க. உடனே உடம்பு சரியில்லாத பொண்ணு கிட்ட எப்படியா திட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் வந்து கிரிஜா கிட்ட கோபப்படுறாங்க. கோபப்பட்டு நான் ஜூஸ் வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்கறாங்க. அப்ப வந்து மது வந்துட்டு இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து எஸ்எஸ் வந்து கிரிஜா கிட்ட கேட்கறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்ப வந்து இல்ல யாரையோ ஒரு பையன் லவ் பண்றா, அது என்னன்னு கேட்டதுக்கு கோபப்பட்டு என்கிட்ட எடுத்துரிஞ்சு பேசினா அவளை அடிச்சுட்டு அதனால சாப்பிடாம இருந்து வாங்கி வந்துட்டா. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் வந்து எங்களுக்கு யாருமே இல்லைன்னு எனக்கு தோணுது. நைட்டு நான் ஃபோன் பண்ண கூட அக்கா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிஜா ஆடுறாங்க. எஸ்எஸ் கன்சல்ட் பண்ணி ஜூஸ் வாங்க போறாரு. இங்க பாத்தீங்கன்னா அஸ்வினா பூனே கேம்ப்ல இருந்து தூக்கிட்டாங்க போல இருக்கு. சோ அவர் வந்து மீராவை மீட் பண்ணி, நீ முதல்ல எவ்வளவு கிரிக்கெட் தான் பேஷன் அது இதுன்னு சொன்னா, இப்ப ஃபேமிலி நீ பாட்டு போயிட்ட, உன்னால என்ன தூக்கிட்டாங்க அப்படின்னு மீரா வந்து அட்வைஸ் பண்றாங்க. உனக்கு அவ்வளவு பேஷன் அப்படின்னா நீ தான் கிரிக்கெட் டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இது அஸ்வினோட ஈகோ அக்செப்ட் பண்ண முடியல. அஸ்வின் கோபப்பட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஜெயஸ்ரீ ஜெயில் வாசல்ல ஒரு லேடியை மீட் பண்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு. மீட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி மோகன் ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு. எந்த ஜெயில், என்ன கேஸ் அப்படின்னு எதுவுமே தெரியாது. மோகன் பேர் மட்டும் தான் தெரியும். நீங்க அவங்களே கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அந்த லேடி கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பிரியன் வந்து ஜெயஸ்ரீக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருப்பாரு இல்லையா, அவர் கரெக்டா வராரு. வந்துட்டு ஹே நீங்க தானே ஜெயஸ்ரீ, நான் லாஸ்ட் வீக் உங்களுக்காக வெயிட் பண்ணேன், நம்ம ஒரு டீ குடிப்போம் அப்படின்னு. இல்ல நீங்க வேற யார் கூடயாவது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ அந்த இடத்துல நைஸா கட் பண்ணி விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப சண்டே அதுமா சேர்த்து காலங்கட்டால இங்க அவசரமா கிளம்பிட்டு இருக்காரு. அப்பா வந்து எங்க கிளம்புறேன்னு ஆஃபீஸ் அப்படின்னு. சண்டே எதுடா ஆஃபீஸ் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, எனக்கு போன ஒரு கிளைண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. உடனே உங்க அப்பா இல்ல நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு. அதெல்லாம் வர முடியாது, அவர் பாட்டி கிளம்பி போயிட்டாரு. அப்ப அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட திட்டுறாங்க, இந்த காலத்து பசங்க எல்லாம் எப்படி எல்லாம் இருக்காங்க, நம்ம பையன் நல்ல பையன், நம்ம தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஏன் இப்படி தலைகீழ நிக்கிறீங்க, அவன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்ல, பொண்ணு மட்டும் நல்லா இருந்தா போதுமா, அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே முழுங்கிடுறாரு. என்னாச்சுங்க, என்னது சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி எந்திரிச்சு போறாரு. அவர் ஒய்ஃப் கிட்டே சொல்லிடலாம், அது எதுக்கு மறைக்கிறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க பாத்தீங்கன்னா செத்து நேரா அந்த அபார்ட்மெண்ட் வராங்க. எல்லாருக்கும் நைஸா காசு கொடுக்குறாங்க. அபார்ட்மெண்ட்ல வாட்ச்மேனுக்கு செக்யூரிட்டிக்கு ஒருத்தருக்கு காசு கொடுக்குறாரு. அதனால அவருக்கு ராஜ மரியாதை கிடைக்குது அபார்ட்மெண்ட்ல. அங்க உள்ள பேர் அபார்ட்மெண்ட் ஃப்ரீயா இருக்குன்னு அதையும் காட்டிட்டாங்க. 25,000 வாடகை, 1.5 லட்சம் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்க பாக்கிறதுக்கு அடுத்த வீடு தான் கிரிஜா மேமோட அபார்ட்மெண்ட். செக்யூரிட்டி கிட்ட கேட்கறாங்க. செக்யூரிட்டியும் காசு கிடைச்சனால நல்லா சொல்றாரு. ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து துபாயில ஏதோ பெரிய டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாங்க, அப்பப்ப வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப எங்க அவங்க காணும் அப்படின்னு சொல்லி சித்தார்த் கேட்டோன்னே, இல்ல அவங்க பொண்ணு உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்காங்க. சித்தும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓனர் கிட்ட பேசிங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப கிரிஜா மது எஸ்எஸ் 3 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. மது வந்து இப்பதான் சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது கிரிஜா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அது என்னடி ஒரு பையன் லவ் பண்ற அப்படின்னு திட்டுறாங்க. உடனே எஸ்எஸ் வந்து கிரிஜாவை தனியா கூட்டு போறாங்க. இந்த வயசு அப்படி நமக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்கு நமக்கு தான் தெரியும், அவ அதை எப்படி பாக்குறாங்கிறது தெரியாது, அதனால அவ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நீ அவளை எதிர்த்துக்கிட்டு நிக்காத, நீ அவளை எதிர்த்தேன்னா அவ எதிர்த்து தான் நிப்பா, நீ அவ பண்றதுக்கு ஓகே சொன்னா மட்டும்தான் அவ வந்து உன்கிட்ட பேசுவா, அதனால இப்போதைக்கு அவ வயசு அப்படின்னு அவகிட்ட எதுக்காதன்னு சொல்றாரு. உடனே கிரிஜாவும் ஓகேங்க தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து அப்பா என்ன சொல்றாரு, அதாவது எஸ்எஸ் வந்து மது பார்த்துட்டு சொல்லிட்டு போறாரு, அப்பா இருக்கேமா நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு ரொம்ப அன்பா சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.